பள்ளிக்கூடத்திலே நம்முடைய மாணவ செல்வங்கள் இந்த போன்ற ஆதார் பதிவு, இந்த ஆதார் பதிவு நீங்க செஞ்சிட்டீங்கன்னா நாளைக்கு அரசாங்கம் மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் கொண்டு வருகின்ற திட்டங்கள்லாம் உங்களை உடனடியாக சேருவதற்கு அது ஏதுவாக இருக்கும் ஒரு வகையில் என்பதற்காகத்தான் இன்றைக்கு இதை செய்திருக்கோம். பிரின்சிபல் செக்ரட்டரி நம்முடைய குமரகுருபன் சார்ட்ட கூட நான் கேட்டேன், சார் இது மட்டும் பண்ணா பத்தாது சார், பிள்ளைகளுக்கான இந்த நேட்டிவிட்டி சர்டிபிகேட்டையும் ஸ்கூல்லேயே நம்ம வழங்கணும், கம்யூனிட்டி சர்டிபிகேட்டையும் நம்ம ஸ்கூல்லேயே வழங்கணும், அவனுடைய பெற்றோருக்கான இன்கம் சர்டிபிகேட்டையும் நம்ம ஸ்கூல்லேயே வழங்கணும்னு சொல்லியிருக்காரு. உடனே சார் சொன்னாரு, கவலைப்படாத வித்தின் 1 month அந்த ஏற்பாடை நான் செஞ்சிடுறேன் அப்படின்னு இருக்கிறார்கள். இது மாணவ செல்வங்க. ஏன்னா பொதுவாக நம்ம சேவை மையம் ஒன்று இருக்குது சொன்னா நீங்க போய் அவனுக்கு ஈஸியாவே கிடைச்சிட்டாரு. அங்க நீங்க போய் நீங்க கேட்குறீங்க, இது போய் இந்த ஆபீஸை கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க, இந்த ஆபீஸ்ல போய் ஒரு NOC வாங்கிட்டு வாங்கன்னு சொல்வது வழக்கம், அதுதான் முறையும் கூட. அங்க அப்படியும் உங்களை அலக்களிக்காமல் பள்ளிக்கூட வளாகத்தை அதற்கும் பயன்படுத்த வேண்டும் என்று நான் சொன்னேன். உடனடியாக அதற்கும் அவர் இசைவு தெரிவித்திருக்கார். அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா பிள்ளைங்களுக்கு ஈஸியாக கொண்டு போய் சேர்க்கணும். இன்னமும் பல பத்திரிகை செய்திகளை பார்க்கும்போது கம்யூனிட்டி சர்டிபிகேட்லாம் வராமல் இருக்கின்றது, ஆர்ப்பாட்டம் செய்யறாங்க, போராட்டம் செய்யறாங்க பார்க்கும்போது இதெல்லாம் அந்த காலத்துல இன்னைக்கு டெக்னாலஜியை வளர்த்துருச்சு. இன்னைக்கு அதெல்லாம் ஆக உடனடியாக இருக்கிற இடத்துக்கே கொண்டு வர வேண்டும் என்று அந்த கோரிக்கை வைத்திருக்கின்றேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.